இங்கதான் இருக்கணுமே. லதாவோட நிச்சயதார்த்த மோதிரம் எங்க? சரியா பாருங்க. இல்லையே. சந்துரு கிட்ட தானே கொடுத்தேன். அந்த சந்துருவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். சந்துரு, சந்துரு, Look at me now. 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 மோதிரம் எங்கடா? மோதிரத்தை எடுத்து வச்சிட்டதுனால தானே சந்துரு எங்கன்னு எல்லாரும் பில்டப் பண்ணி எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இல்லாட்டி யார் எனக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க? அதுக்கு தான் Look at me now. Hello. Excuse me. Ramachandran. Please come. This is Aditya. Hello ma'am. This is our project manager. Hi. Hi. This is Bipasha. Hi. And this is Karthik. ஆளுக்கு ஒரு பொக்கே வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு ஃபுல்லு வாங்கி கொடுத்ததா வச்சு அடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ குட்டப்பாவாடா. What? Nothing. I am made in America. 25 years old. Every day I go to pub with girls. Today also evening come. You come? நான் இங்கிலீஷ் தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் பதில் சொல்ல மாட்டற? நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியலடா. நான் பேசுற இங்கிலீஷ் புரியலையா? அப்படின்னா அதுக்கு அப்புறம் தமிழ் தான். செம்மொழியான தமிழ் மொழி தமிழ் மொழி. எஸ் மேம். சந்து கம் இன். என்ன சந்து பொந்துன்னு அசிங்கமா கூப்பிட்டுட்டு சந்துருன்னு அழகா கூப்பிடுங்க. எனக்கு ராம பத்தி டீடைல்ஸ் வேணும். ராம் அமீருடைய 2வது படம். ஜீவாக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைச்சது. என்ன அதுல ஒரு குத்து பாட்டு இல்ல, மைனா படத்துல வர மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு குத்த வாங்கி அப்படி குத்திருந்தாங்க. நான் ஆபீஸ்ல வர்க் பண்ற ராம பத்தி கேக்குறேன். ஓ, இந்த சைதாப்பேட்டை கூவம் ஓரமா பானகத்தை விடாம சுத்திட்டு இருப்பானே அந்த பையனா? Excuse me. அடடே அவரே வந்துட்டாரே பழைய டிவி டிராமா மாதிரி. கெட் அவுட். சாரி. அட அங்க போய் இடிப்பா என்ன உடுப்பா. மேம் கதவை மூடவா? கெட் அவுட். சாரி. ஏய் என்ன ஜெயில அடிச்சிராம அடிச்சிரானுங்க. சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது போல. வாவ். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? முன்னாடி பீங்காங்கப்புல ஸ்பூனை போட்டா மாதிரி கிளிங்னு ஒரு பேரா? இங்க பார் டியர், நம்ம ஊர் பசங்க எல்லாம் சைக்கிள் பெல் அடிப்பானுங்க. கிளிங் கிளிங் தான் சவுண்ட் வரும். கூப்பிட நினைச்சு பின்னாடி போயிட போற. டேய் என்னடா இது அம்மன் கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்கிறாம 2 கை நிறைய. இதெல்லாம் எங்க பிச்சை எடுத்த? எல்லாம் எங்க எடுத்துதாங்க. இதடா சாப்பிட்டு உன் பாயில துப்பி வச்சிருக்கானுங்க. கிண்டல் பண்ணாதீங்க, நான் சாப்பிட்டது. அங்க சோறு இல்லாம அடிச்சுக்கிறானுங்க. நீ இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு மேல ஃப்ரைட் ரைஸ் வேற சாப்பிடுவியா? இங்க கிளிங்கு கடை இன்னும் காயல. இந்தா நீ என்ன பண்ணு, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்படி மரத்தடியில ஓரமா அடுப்பு பத்த வச்சு நீ டேய் நில்லு. இதுக்கப்புறம் நீ சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யக்கூடாது. சாப்பிட்டுட்டு வேற கம்பெனில போய் வேலை செய்யணும். உனக்கெல்லாம் சோறு போட்டு கம்பெனி முன்னுக்கு வர முடியாது. போறத பாரு, மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி. என்ன அடி பிடிச்ச மாதிரி வாசனை வருது. சந்து. ஓ அங்க தீதா? எஸ் மேம். ஓ அதான் தீர வாசனை அடிக்குதா? 2 minutes மேடம். ஹாய் கேர்ள்ஸ். ஓபன் பண்ணிட்டாங்களா? போலையா? ஓடு. பாத்தியா தண்ணி லாரி வந்தோன்னா குடத்தை தூக்கின்னு ஓடுற மாதிரி ஓடுறாளுங்க. அப்புறம் பிரதர், இந்த பொண்ணுங்கெல்லாம் சுத்தி வச்சுட்டு போய் கொளுத்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அங்க நிறைய பேர் எரியுது. ஒரு 2 minutes அமுச்சு வைக்கிறேன். Hello. We're just having a welcome party here. திருப்பி கூப்பிடுறேன் சாரு. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? மேடம் கனாயில் ஊற்றி ஃபுல்லாக பெரிய தள்ளிட்டேன். இடம் காலியாக தான் இருக்கு. நீங்கள் இப்போ உங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் கண்ணு சுருங்குது? என்னாச்சு? 1 minute. ராம், நீ என்ன பார்ட் டைமாக பாவாடை ஜாக்கெட் தச்சு தரியா? எப்போ பார்த்தாலும் பொண்ணு உங்ககிட்டே டிஸ்கஸ் பண்ணுதுங்க. குட்ட பாவாடை கொஞ்சம் இப்படி வா, நான் கொஞ்சம் பர்சனலாக பேசுறேன். நீ போட. நான் பர்சனலா பேசிட்டு இருக்கேன். ராம், இந்த லதா சரியில்லை. அவ அப்பப்பா உன்னை உரக்க நல்லா பாக்குறா. No way, she's a CEO. Within week time. தோ நிக்கிறா நீ குரங்கு. அவ அப்பப்பா அவகிட்ட போய் பேஸ்ட் அவங்க கிட்ட வரா. எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அவ பாக்குற பார்வைய பாரு. உன்னை இன்னும் 10 நாள்ல அமெரிக்காக்கு பார்சல் பண்ணிடுவா போல இருக்கு. ரதி, உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்றது? கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் போயிடா. அப்படியா? அப்ப நீ ஏன் பேசு. ஹலோ சாரு, ஒரு நிமிஷம்.
நீயே பேசு. ஹலோ, ஹாய், ஐம் ரதி. ராம் சொல்லிருக்காரு நீங்க அவரோட சிஸ்டர் மாதிரின்னு. வாட்? சாரு. பிரதர் போன்ல பேசிட்டு இருக்காதீங்க, சட்டு புண்ணு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பை த பை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஐ அம் சோலோ, மேட் இன் அமெரிக்கா, 25 years old. அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, டைவர்ஸ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன டைவர்ஸ்ன்றத டைவர்ஸ் மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போறா. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு ஆப்படிக்கிறா, ஆனா பாவமே பண்ணாத பசங்க பேர பழி வந்து விழுது. ஓ மை காட், கெட்ட உலகமாடா. ஆமாங்க பாஸ், இப்பதான் மீனை வறுத்து வச்சாங்க, கேட்டா இல்லன்றாங்க பாஸ். நீ மீன் தின்னவே இல்லையா? அதோ பார் தண்ணியில உயிரோட இருக்குது. எங்க boss? எவ்வளவு வேணுமோ தின்னுடா, கொக்குக்கு போறேன். லுக் அட் மீ நவ், லுக். என்ன மேடம், ஃப்ளட் லைட் மாதிரி பிரகாசமா இருந்த உங்க மூஞ்சி ஸ்ட்ரீட் லைட் மாதிரி தொங்கி போயிருக்குது. என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியும். டோன்ட் வரி, இன்னைக்கு நீங்க ராம் கூட தான் கார்ல போறீங்க. ஹவ்? எஸ், நம்ம கார்ல இருக்கிற மெயின் ஒயரை கட் பண்ணிட்டேன். மெக்கானிக் வராம கார் ஸ்டார்ட் ஆகாது. ராம், எக்ஸ்கியூஸ் மீ. திடீர்னு எங்க கார் ப்ராப்ளம் ஆகி போச்சு. இப்போ டோன்ட் மைண்ட், எங்க மேடம் கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? லிஃப்ட் லிஃப்ட் தனியார் நானும் வரேன். மாமியார் வீட்டுல வரதட்சணை வாங்கின வண்டியை வச்சு என்ன பந்தா காட்டுறாம. லிஃப்ட் சார். பரவாயில்லையே, 2 வீலர் கூட நிறுத்தாது செஞ்சுரியில, கார் நிறுத்தி லிஃப்ட் தரீங்க. உங்களை பத்தி நான் அமெரிக்கால பேசுறேன். தேங்க்யூ. ஏன்னா பாட்டு போடுங்கண்ணா, ஜாலியா கேட்டு போலாம். என்னடா டூரிஸ்ட் மாதிரி வந்து டெரரிஸ்ட் மாதிரி அடிக்கிறீங்க? என்னடா இது கட்ட கைத்தில வச்சு என்ன விட்டு எங்கடா போறீங்க? பொழைக்க முடியா? இவனுங்க யாரு புதுசா வரானுங்க? இவனுங்க யாருக்கு டீம்? மேல் தலையெல்லாம் தப்பிச்சிருச்சு, கீழே மட்டும் மாட்டிக்கிச்சு. கீழே மாட்டிக்கிச்சா? பாத்து போட வேண்டியதானே? தம்பி நல்லா பேசுது. இதை விட நல்லா பேசுவேன், பட் இப்ப எனக்கு டைம் இல்ல, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். எங்கடா ஓட பாக்குற? அண்ணே விட்டீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவான். இவனை ஏதாவது பண்ணணும்னே. இவனை சாதாரணமா அடிக்க கூடாதுடா, ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அடிக்கணும். சரி, கார்ட்டூன் மண்டையா ரசிச்சு ரசிச்சு அடிக்கிறா? பாரின் சரகாடா, மென்டல் மாதிரி பேசிட்டு. நாங்க தான் உங்க ஏரியால வந்து குமார போட்டோம், பதிலுக்கு நீங்க எங்க ஏரியால வந்து சேகர போட்டீங்க. இப்ப எதுக்குடா இங்க வந்த? ஐயா அண்ணா, எனக்கு அந்த டீமுக்கு எந்த சம்பந்தம்? என்னடா எழுத்து பேசுற? சொல்றா, எதுக்குடா வந்த? அண்ணன் அந்த டீம்ல ஒரு ஆளே கிடையாது. என்னடா அண்ணனை எழுத்து பேசுறா? டேய் சொல்றா, எதுக்குடா வந்த? ஆக்சுவலி ஐ அம் கமிங் ஃப்ரம். இங்கிலீஷ்ல வேற எழுத்து பேசுறியா? டேய் சொல்றா, எதுக்குடா வந்த? அண்ணே அதான் நான் அதுக்கு வரல. என்னடா சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அண்ணனை எழுத்து பேசிட்டு இருக்க. நாயே, ஏண்டா எது பேசினாலும் எது பேசுற எழுத்து பேச லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் எப்படா பதில் சொல்றது? நல்லா வீங்கின வெட்டுக்கிளி மாதிரி இருந்துட்டு. எதுக்குடா சிரிக்கிறான்? ஏன்டா சிரிக்கிறா? இல்ல, உங்களை பார்த்தா அவனுங்க ஓடுறானுங்கன்னா அவனுங்க எவ்வளவு டம்மி பீஸா இருப்பானுங்க. ஏய் புடிச்சா நீயா காட்டு. போயிடுச்சா? ஏண்டா நம்ம எவ்வளவு சீன் போட்டாலும் இவன் காமெடி சீன் ஆக்கிடுறானே. இவனுக்கு நம்ம எவ்வளவு பெரிய டெரர்னு காட்டுறோம். ஆமாண்ணே, போடு பேஸ் கொடுங்கடா. சிஸ்டர், எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சா? நீங்க எழுதி கொடுத்த 50 டெஸ்டும் பண்ணியாச்சு டாக்டர். இசிஜி பண்ணலையே? மிஷின் ரிப்பேர் ஒண்ணுதான் டாக்டர் பண்ணல. தலைவலின்னு வந்தா கூட மியூசியம் மாதிரி எல்லா ரூமும் கூண்டு போய் டெஸ்ட் பண்ணி கடைசியா தானே பெட்டுக்கு தூக்கி வந்து போடுறீங்க. இந்த வீக் எப்படி வந்தது? அட்ரஸ் கொடுத்து வர வச்சேன், அடிச்சானுங்க, வந்துச்சு டாக்டர். கை ரெண்டி மேல தூக்குங்க, நல்ல மேல தூக்குங்க. யார் டாக்டர் இவரு? காலி பண்ற வீட்டுல பியூரோ தூக்குன்ற மாதிரி தூக்கு தூக்குன்னு உயிர் எடுக்கிறாரு. வாய முடுங்க, அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர், அவர் சொல்றபடி செய்யுங்க. டாக்டர் இதுக்கு மேல தூக்க முடியல டாக்டர். சார், ஷோல்டர் போன் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. இவர் யார் டாக்டர்? சபரிமலைக்கு பெரிய பதில போற மாதிரி டார்ச்சோட வந்திருக்காரு. ஐ ஸ்பெஷலிஸ்டுங்க சார். ஐபால் மூமெண்டே சரியில்லை. நல்லா தானடா இருக்குது. தலையில அடிபட்டதுனால உள்ள பிளட் கிளாட் ஆயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. நீ படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல காசு கொடுத்து பாஸ் பண்ணியா? என்ன டாக்டர் இவங்க என்ன வச்சு தொழில் கத்துக்கிறாங்க? சந்துரு, அப்படிலாம் பேசக்கூடாது. இவர் நம்பர் 1 நீரோ. நம்பர் 1 நீரோவா? பாக்க கன்னட பட ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. யார் டாக்டர் இவர்? பேசிட்டு போது வயித்து போட்டு அமுகிறாரு. பயப்படாதீங்க, நான் யூரோலஜிஸ்ட். யூரின் மோஷன்லாம் நல்லா வருதா? இப்படியே அமுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போயிடுவேன். வயிறு வீங்கி இருக்கு. அது பீர் அடிச்சனால வந்து தொப்ப டாக்டர். ஒருவேளை உள்ள இருக்க ஸ்பிரீன் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்குமா? ஒரு பல்ல காணோம், ஒருவேளை முழுங்கி இருப்பாரோ? மேபி. ஒண்ணும் இல்ல டாக்டர், கல்ல முழுங்கினாலே ஜீரண ஆகிற வயசு, பல்லு தானே, ஃப்ரீயா விடுங்க. இல்ல சந்திரு, பல்லு பெருங்குடலுக்கு போயிடுச்சுன்னா பரவாயில்ல,
சிறுகுடல மாட்டிச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கழுத்துல ஹோல் போட்டு எண்டோஸ்கோப் வழியா பல்ல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வயித்துல ஆபரேட் பண்ணுங்க. டாக்டர், நான் முதல்ல தலையை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பிளட் கிளாட்டை கிளியர் பண்றேன். நோனோ, நான் சுத்தி வச்சு அடிக்கும்போது போட்ட தையல் பிரிஞ்சிருச்சுனா? சுத்தியா? நோ, வயித்துல இருக்கிற பல்லு குடலை கிழிக்க வாய்ப்பு இருக்கு. சோ முதல்ல வயித்தை கிழிச்சு அந்த பல்ல நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் டாக்டர், யார் முதல்ல பண்றதுன்னு பேசாம சீட்டு குலுக்கி போட்டு பாருங்களேன். குட் ஐடியா. அவர் சொல்ற மாதிரியே குளிக்கிடுமா? யோ, இன்னையா குளிக்கலான்னு ஏதோ பேண்ட் சட்டையை போட்டு வெட்டுற மாதிரி மண்டையை வெட்டலாம், கழுத்தை வெட்டலாம், ஓட்ட போடலான்னு உங்களெல்லாம் பார்த்தா யமலோகத்துல கொம்பு வச்சு நிக்கிறவங்க மாதிரியே இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காம. ஏய், அடிச்சதே 5 பேர் தான்டா, ட்ரீட்மெண்ட் பார்க்க 25 பேரா? தெருமோனையில் இருக்க தேன்மொழி டாக்டரை பார்த்து நான் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், நீங்க வேற சவாரி பார்த்துங்கோ. ராம் விடு, இப்படி பின்னாடி இருந்து கட்டி பிடிக்காத, தூக்கி வாரி போடுது. இப்போ ஓகேவா? ராம் ப்ளீஸ் போய் உட்காரு, காஃபி எடுத்துட்டு வரேன். உனக்கு சுத்தமா இல்லைன்னா பிடிக்காதுன்னு தான் குளிச்சுட்டு வந்து கட்டி பிடிச்சேன். காஃபி? சாரு உட்காரு, வா. தலைவன் பொழந்துட்டு இருக்கான் பாரு. தோனி சிக்ஸர் அடிக்கிறதுக்கெல்லாம் என்ன வந்து கட்டி பிடிக்கிறான்? தோனியா? அந்த பாவி அடிக்கடி சிக்ஸர் அடிப்பானே. அந்த நேரத்துல எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது அங்கிள், என்ன பண்றதுன்னே தெரியல. லதா, பசங்களோட சைக்காலஜி என்னன்னா, பொண்ணுங்க பெரியமா இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருப்பாங்க. எப்பயுமே எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ராம், இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? ஐ ஹேட் யூ ராம், எனக்கு உன்னை பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சம் மாய வைஃபா மாறிட்டு வர. ஒரு நிமிஷம் வர. ஓபன் பண்ணி பாரு. என்ன கல்யாணமா? அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம்னு தாலி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். இப்போ உள்ள மாடர்ன் பொண்ணுங்களுக்கு தாலி எல்லாம் பெரிய விஷயமா என்ன? கட்டினா கூட கவலைப்படாத, கைட்டி ஆணில் மாட்டி போயிட்டே இரு. ஐயோ அங்கிள். டோரிமா, அவன் போற போக்குல போ, நான் பாத்துக்கிறேன். டாக்டர். தேங்க் யூ. Cheers. சாரி. சந்திரு, இங்க வா. எஸ். உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க மட்டும் இல்ல டாக்டர், எந்த காலத்துல லவ் பண்ற பசங்களா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு தான் பண்ணுவானுங்க. உன்னைய மாதிரி தருதலை பத்திலாம் நான் கேட்கல. உண்மையா லவ் பண்ற பசங்க இருக்காங்கல்ல? உண்மையான லவ், அதுவும் இந்த காலத்துல கிடையவே கிடையாது. இது உங்க காபி மேல சத்தியம். ஐயோ சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்ட. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா டாக்டர்? இந்த காலத்துல எவன் உண்மையா லவ் பண்றான்? அப்படி ஒருத்தர் லவ் பண்றானா அவன் பைத்தியமா தான் இருக்கணும். பைத்தியமா தான் இருக்கான். அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ரொம்ப அழகா இருப்பா. அப்படின்னு அது உண்மையான லவ் தான் டாக்டர். எப்படிடா சொல்ற? நம்ம பசங்க பொண்ணுங்க அழகா இருந்தாதான் உண்மையா காதலிச்சு உண்மையா கட்டி பிடிப்பானுங்க. கொஞ்சம் அசிங்கமா இருந்தா கூட எஸ் ஆயிடுவானுங்க. எனக்கு ஒரு டவுட் டாக்டர், அந்த கட்டி பிடிக்கிற பையன் நீங்க தானே? டேய், என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? நான் கட்ட பிரம்மச்சாரி. கட்ட பிரம்மச்சாரியோ இல்ல கட்டில் செய்யற ஆசாரியோ, இந்த மேட்டர்ல எல்லாரும் வீக் தான் டாக்டர். நீங்க வேணா மீசின் தாடி சேவ் பண்ணிட்டு பாருங்களேன், பிட்டு படத்துல ஒரு ஹீரோ மாதிரியே இருப்பீங்க. உன்கிட்ட போய் கேட்ட பாரு.
ராம் என்ன பண்ற? வார்ம் அப். வார்ம் அப்பா? எதுக்கு? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? சரி வா சாரு தூங்கலாம். இல்ல இல்ல நீ தூங்கு, நான் டிவி பார்த்துட்டு அப்புறம் தூங்குறேன். சரி நைட் மேட்ச் இருக்கு, தோனி 6 அடிச்சா சொல்லு சரியா? ராம் நீ தூங்கும்போது என்ன ஏதாவது பண்ணிருக்கியா? அதெல்லாம் எப்படி சொல்றது, நான் லைட்டா கிஸ் பண்ணிருப்பேன். அட பாவி. அங்கதான் பிரபல ரவுடி ராஜாலின்னு ஒருத்தரை பார்க்க போறேன். 30 வருஷமா இதே பெங்களூர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிற பயங்கரமான தமிழ் ரவுடி. சரி பிளான் என்ன? அந்த டீமோட நானும் போயிட்டு லதா மேடம் கொலை பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண போறதே நான் தான். கடத்தல் மேட்டர்லாம் ராஜாலி பார்த்து பாரு. ஓகே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாக்டர். ஆசீர்வாதமா? ராஜாலியா? வந்துட்டேன் சாரு. அங்கிள் இது வரைக்கும் யாரும் வரல. இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். டுங்கோ டுமாயோ கமாயோ. டேய் மழை பண்ணீங்களா? இப்ப எதுடா டுமாயோ கமாயோன்னு கத்தின்னு இருக்கீங்க? இங்க பாரு ஒரு ஓனா கேபரே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இவன் மரம் மாதிரி சாஞ்சு போயிருக்கிறான். எப்பதான் பொண்ணை கடத்துவீங்க பாஸ்? என்னடா நின்னுட்டு தூங்குறான்? நான் தூங்கல, அந்த பொண்ணை எப்படி கடத்துறதுன்னு யோசனை பண்ணி நிக்கிறேன். பாத்தீங்களா எங்க பாச பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. சாதாரணமா நினைக்காம சர்ஃபெக்சல்ல போட்டு நினைக்க சொல்றியா? டேய் என்ன ஐடியா யோசனை கேளு முதல்ல. சந்துரு ஒரு 100 கூட இந்தா மனோகர். அந்த பொண்ணு வரும்போது இந்த 10 ரூபாயை கீழே போட்டு உடுதான்னு கேளு. அவ குனிஞ்சு கீழே எடுக்கும்போது முதல்ல உன் 10 ரூபாய் கீழே போட்டு கேட்க சொல்ல வேண்டியதானே? உண்மையிலேயே உன் பிளான் என்ன? அந்த பொண்ணை கடத்துறதா இல்ல என்கிட்ட இருந்து காசை கறக்கிறதா? கமர்லால் வரா பதுங்குங்க. ஓடுங்க ஓடுங்க. வேண்டாமா, அப்படி ஒரு பொய் சொல்லிட்டு ராம விட்டுட்டு போவாது. அவனோட நிலைமை ரொம்ப பரிதாபமாயிடும். அவன் உள் மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அரே நம்மள்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டானுங்க, வண்டி எடு ஜல்தி ஜல்தி. 10 நிமிஷத்துல இன்னொரு இடத்துல தூக்கணும். நல்ல வேலை நம்மள என்கவுண்டர் பண்ணல. அவர் என்கவுண்டர் பண்றவர் இல்ல, கமர்லால் சைட். சேட்ட பாத்தேன்டா ஒளியறீங்க. நாங்க காருக்கு டியூ கட்டல. இந்த கடத்தல் நல்லபடியா முடிஞ்சிருந்ததுனா 2 மாசம் டியூ கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சேட்டு அவன் தலையிலே அவனே மண்ணவாரி கொட்டிட்டான். அவனாவது அவன் தலையில அவனே மண்ணவாரி கொட்டிக்கிட்டான். ஆனா என் தலையில நீங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்து மண்ணள்ளி கொட்டிட்டீங்களடா. ஆமா எங்க உன் பாஸ்? பாத்தியா கொஞ்சம் மறைவான இடம் கிடைச்ச உடனே இவன்லாம் ஒரு பாஸ். ஹலோ டாக்டர், கடத்தல் பிளான் சொதப்பிடுச்சு டாக்டர். சாரி உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. வெயிட் ஆஃப் பண்ண நானே பாத்துக்கிறேன்.